இது புவனா ஈஸி டிசைன்ஸ். இதில் வந்து பேண்டு தைக்கிறது எப்படின்னு வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதுனா உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் அதுவும் போடுங்க கமெண்ட் பாக்ஸில். எனக்கு எதனா அட்வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? இவ்வளோ தான் லென்த்து வேணும்னு கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இவ்வளோ லென்த்து இருந்தால் கொஞ்சம் நல்லா சுருங்கி நல்லாயிருக்கும் பேண்டு. ரொம்ப சின்னதாக வச்சுருந்தா சின்ன சுருக்கம் தான் இருக்கும். அதனால் நான் இந்த லென்த்து எடுத்துக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு அளவு சொல்லலை, நம்ம இஷ்டம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அகலம் கூட பாருங்கள், அகலம் வந்து நான் இப்போ வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். 3 இன்ச்சுக்கு கீழே வைக்காதீங்க, 3 இன்ச்சுக்கு மேலே வச்சா கூட கொஞ்சம் பெருசாக வரும். ஆனால் 3 இன்ச்சு திட்டமாக இருக்கும். இதில் நான் உள்ள வெளியே நல்லா பார்த்துக்கங்க. இது நல்ல பீஸ், அதனால் நான் நல்ல பீஸ் உள்ளே வரா மாதிரி மடிச்சுக்கிறேன். இது தச்சு முடிச்சுட்டேன் பாருங்கள். இது ஓப்பனாக தான் இருக்கும், நீங்கள் இதுக்குள்ளே விடக்கூடாது குச்சியை. இது மேலேயே வச்சு நம்ம திருப்பணும். இது மேலேயே வச்சு வந்தால் தான் அந்த இருக்கிற உள்ள துருக்கு இன்னும் அந்த இருக்கிற துணி வெளியே வரும். ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. இந்த குச்சியை எடுத்துக்கலாம். இந்த துணியை உள்ளே இருக்க துணியை பிடிச்சிக்கிட்டு அதை எடுக்கணும். ஓகே, எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு எலாஸ்டிக் எடுத்து போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். 6 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்து போட்டால் உங்களுக்கு நல்ல க்ரீப்பாக இருக்கும். இல்லை மாஸ்க்கு போடுற அந்த எலாஸ்டிக்லாம் போட்டிங்கன்னா சீக்கிரம் லூஸ் ஆகிடும். நான் 6 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்துக்கிறேன். இதில் வந்து முனையில் பின்னு குத்திக்கோங்க. குத்திக்கிட்டு இதுலேருந்து விட்டு அந்த சைடு ஆப்போசிட் சைடில் எடுத்துடணும். பின் மட்டும் ஓப்பன் ஆகாத பார்த்துக்கோங்க. ஓப்பன் ஆனால் நடுவில் மாட்டிக்கும். நான் இந்த வெள்ளை கலர் நூல் ஏன் போட்டேன்னா, இதே கலர் நூல் போட்டால் தையல் எங்கே வருது உங்களுக்கு தெரியாதுன்றதுனால அந்த கலர் இந்த நூல் போட்டேன் நான். குச்சி கொடுத்து இதை திருப்பி வச்சிட்டேன். நான் ஏதோ குச்சியோ அதையோ கொடுத்து திருப்பி வச்சிட்டேன். இப்போ எலாஸ்டிக் போட போகிறேன். எலாஸ்டிக் வந்து 6 இன்ச்சு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. மாஸ்க் எலாஸ்டிக் எடுத்தால் சீக்கிரம் லூஸ் ஆகிடும். இப்போ இந்த எலாஸ்டிக் முனையில் நான் பின்னு குத்தி வச்சுட்டேன். இதை உள்ளே போடுறேன். அடுத்த சைடு நம்ம அந்த எலாஸ்டிக் எடுக்கணும். நம்ம இப்படி போட்டு எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த ஆப்போசிட்டில் இருக்க எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிடும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து இந்த முனையில் தச்சிட போகிறேன். இந்த முனையில் கொஞ்சம் தச்சுக்கிறேன், அப்போ தான் இது உள்ளே போகாது. பின் இருக்கிறதுனால நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தெரியும். வந்துடுச்சு. இப்போ இந்த பின்னை கட்டிக்கலாம். இது நம்மளை எவ்வளோ பேண்டு சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி டைட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் எனக்கு டைட்டாக தான் வேணும், லூஸ் வேண்டாம். அதனால் நான் டைட்டாகவே போட போகிறேன். இது வரைக்கும் நான் டைட்டாக போட்டுக்கிட்டேன். 2 எலாஸ்டிக்கும் ஃபஸ்ட்டு நல்லா தச்சிடுங்க, எல்லாம் ஓடி போயிடும் உள்ள. இது ஆப்போசிட்டில் இருக்கிறது. இப்போ நான் தச்சுக்கிறேன் இதை. இதை பேலன்ஸ் எல்லாம். இப்போ இதை வந்து இந்த ஜாயிண்ட்டையும் இந்த ஜாயிண்ட்டை நல்லா இதில் உள்ளே கொடுத்து இந்த பிசுறு தெரியாத அளவுக்கு ஒரு முனையும் வந்து ஒரு முனைக்குள்ளே விட்டுடுங்க.
இல்லை நம்மளுக்கு ரொம்ப அதெல்லாம் இது பண்ண வேணாம்னா கூட ரெண்டுத்தையும் போட்டு ஜாயின் பண்ணால் கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் இதோட உள்ளே போட்டுட்டு தையல் போட்டுடுறேங்க. கீழே வரைக்கும் போடணும். ஓகே ஓகே இப்போ பேண்டு ரெடி ஆயிடுச்சு. நான் அப்போது வேறு நூல் போட்டதுனால உங்களுக்கு இப்படி தெரியுது. நீங்கள் அதே நூல் போட்டு தைச்சின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ.